பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்களது எல்லையில் தேவ மகிமையை காண்பிக்க விரும்புகிறார். ஆதார வசனம் யோபு 5:9. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். யோவான் 11:6. அவன் வியாதியாக இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அற்புதரின் அருமை மக்களே, நாம் தொழுது கொண்டு வரும் சேவிக்கும் ஆண்டவர் சாதாரணமான காரியங்களை செய்கிறவர் அல்ல. நம்முடைய இரட்சிப்பை நினைத்து பார்ப்போம். நான் அடிக்கடி நினைத்து பார்ப்பதுண்டு, கர்த்தர் மட்டும் அடியாளை கைபிடித்திருக்காவிட்டால், என் குடும்பத்தை என் பிள்ளைகளை இழுத்து கொள்ளாமல் இருந்தால் அடியால் ஜீவிக்க வாய்ப்பே இல்லை. நாம் யாவரும் கர்த்தரை விசுவாசிக்கிறோம், சந்தேகமே இல்லை. விசுவாசிப்பதால் தான் சபைக்கு தவறாமல் போகிறோம், முறையாக வேதம் வாசிக்கிறோம், நேரத்தை ஒதுக்கி ஒழுங்கை ஏற்படுத்தி கொண்டு செபிக்கிறோம். நிச்சயம் கிடைக்கும், நடக்கும், வாய்க்கும் என்ற நிச்சயத்தில் யாரிடமும் புலம்பாமலும் முறுமுறுக்காமலும் சோர்ந்து போகாமலும் இருக்கிறோம். இதோ இப்படிப்பட்ட செய்திகளை திறந்தோறும் கேட்டு வருகிறோம். ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறோம். நம்முடைய விசுவாசத்தை செயலில் கிரியைகளிலே காட்டுகிறோம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்பதை அறிவோம். யாக்கோபு 2:20. நம்முடைய விசுவாசம் ஜீவன் உள்ளது, அது செத்து போனதல்ல, அது ஜீவன் உள்ளது. வேதத்துள்ள சாட்சிகளை படிக்கிறோம். அவர்களுக்கு நடந்ததென்றால் எனக்கு நடக்கும் என்ற உறுதியில் இருக்கிறோம். இது சரியானது. நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறோம், கேட்கிறோம். நமக்கு அத்தியாவசியமானவைகளை, அவசியமானவைகளை, விரும்பினவைகளை, இவைகள் மேலோட்டமானவைகள். நமக்கு அதற்கு மேல் கேட்க தெரிவதில்லை. கர்த்தரோ நம்மை குறித்து பெரிய உயர்ந்த திட்டங்கள் வைத்திருக்கிறார். அதை கொடுக்க வேண்டும், அந்த நிலையில் நம்மை உயர்ந்த நிலையில் வைக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம், எண்ணம். ஏசாயா 55:8-9 வாசித்துப்பார். இதை நமக்கு பல வழிகளை உணர்த்துகிறார். இந்த தாமதம் என்று நினைக்கிறோம் அல்லவா, அப்போ உணர்த்துகிறார். அவரவர்களுக்கு தனித்தனியாக புரிந்து கொள்ளும் வகையில் உணர்த்துகிறார். நம்மால் பல சமயங்களில் புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பதற்கு நமது பார்வை கீழேயே, அந்த டென்ஷனில், அந்த அவசரத்தில், இந்த உலக பொருளின் மீதே இருக்கிறது. அப்படியே புரிந்தாலும் நம்புவதில்லை. இதற்காக கர்த்தர் நம்மை குறித்த அந்த உயர்ந்த திட்டங்களை, சித்தங்களை கைவிட்டு விடுவதில்லை, தள்ளி விடுவதில்லை. நம்மை அவருடைய வழியிலேயே நிற்க வைக்க, நடக்கவே ஆவியானவர் தூண்டுகிறார். ஆனால் பாருங்கள், அவர் நம்மோடு போராடுவதில்லை. அவர் கையில் பிரம்பை வைத்து கொண்டு நம்மை சந்திப்பதில்லை. காலைதோறும் புத்தம்புது கிருபையினால் நம்மளை சந்திக்கிறார். சங்கீதம் 59:10. நமது பார்வைக்கு அவர் தாமதிக்கிறார் என்பது போல இருக்கிறது. இந்த தாமதத்தை நாம் பல சமயங்களில் இல்லை என்று சொல்லிவிட்டது போல எடுத்துக்கொண்டு சோர்ந்து போகிறோம். அவர் உங்களை பார்த்து எப்போதாவது நீ இதுவரை ஜெபித்தையெல்லாம் அதற்கெல்லாம் பதில் இல்லை என்று என்றைக்காவது சொன்னாரா? மரியா, லாசரு இந்த குடும்பத்திற்கு வருவோம். லாசரு வியாதியாக இருக்கிறான் என்று சொல்ல ஒரு ஆளை அனுப்பினார்கள். இதை கேட்டதும் இயேசு உடனே புறப்படவில்லை. பின்னும் 2 நாட்கள் தாமதம் பண்ணினார். அவர் இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டார். இப்போது லாசரு இறந்து விட்டான். சகோதரிகள் இவன் இறந்து விட்டான் என்பதை சொல்லி அனுப்பவில்லை. ஏன்? கதை முடிஞ்சிருச்சு, இனி அவர் வந்தாலும் பிரயோஜனம் இல்லை என்பது அவர்களுடைய எண்ணம். பின் இயேசு சீஷர்களோடு புறப்படுகிறார். நாம் வாங்க யூதேயாவுக்கு போவோம், நம்முடைய நண்பன் லாசரு நித்திரையாக இருக்கிறான். நித்திரையாக இருந்தால் அவர்கள் சீஷர்கள் தூங்குகிறான்னு நினைத்து கொண்டார். நித்திரையாக இருந்தால் சுகமாகி விடுவான் என்கிறார். அவர் வெளிப்படையாக சொல்ல, அவனை இறந்து விட்டார், நாம் அவரை எழுப்ப போகிறோம் என்று வருகிறார்கள். மார்த்தாள் வந்து சந்திக்கிறாள். முதலில் சந்தித்து, நீர் இங்கு இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்கிறார். அதற்கு பின் மரியாள் அவளும் இதே வார்த்தையைத்தான் சொல்லுகிறார். ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுகிறார். பின் அதை எழுப்பி தருகிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், அதை வாசித்து கொள்ளுங்கள். எழுப்பி கொடுக்கிறார். மரித்த லாசருவே 4 நாள் ஆகிவிட்டது, நாருமே என்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், யோவான் 11:25, 11:40 சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று கேட்கிறார். நீ ஆண்டவருடைய மகிமையை காண வேண்டும் என்று யாவரும் காணும் வகையில் எழுப்பி கொடுக்கிறார். இது யூதேயா முழுவதும் பரவிவிட்டது. இப்படி தான் ஆண்டவர் மக்களே, யூதர்கள் சொன்னது போல, அந்த யூதர்களெல்லாம் அவளோடு, மார்த்தாள் மரியாளோடு வந்தார்கள் அல்லவா, அந்த யூதர்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள்? பிறவி குருடனை பார்வையடை செய்தாரே, இவனை சாகாமல் இருக்க வைக்கலாம் அல்லவா என்று கேட்டார். அப்படி செஞ்சிருக்கக்கூடாதா? நாம் அப்படித்தான் நினைக்கிறோம்.
திருமணம் முடிஞ்ச கையோடு காலாகாலத்தில் ஒரு குழந்தையை கொடுத்துருக்க கூடாதா? இவ்வளோ வருடங்கள் ஆகிவிட்டதே, காலாகாலத்தில் படித்து முடித்து வந்தோன்னு ஒரு வேலை கிடைச்சிருக்க கூடாதா? திருமணம் வயது வந்த உடனே நல்ல மாப்பிள்ளை நல்ல பொண்ணு கிடைச்சிருக்க கூடாதா? இப்படி தான் நாம் நினைக்கிறோம், நாம் சொல்லுகிறோம். சகரியா எலிசபெத் தம்பதிகளுக்கு அவர்கள் ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள். ஆசாரிய ஊழியத்தில் ஆண் பிள்ளை இருந்தால் தான் மரியாதை மதிப்பு. குழந்தையே இல்லை. அவர்கள் ஜெபத்தையே விட்டு விட்டார்கள். ஏன் விட்டு விட்டார்? வயதாகி விட்டது. வயதான காலத்தில் நீங்கள் படித்து பாருங்கள். லூக்கா 2 அதிகாரத்தில் படித்து பாருங்கள். தேவதூதன் சகரியாகிட்ட ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது சொல்கிறார், உனக்கு ஒரு ஆண் மகன் பிறப்பான், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயா? அவன் பயந்து நடுங்கி விட்டு, அது எப்படி, எனக்கே வயசாயிருச்சுங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் வாசித்து கொள்ளுங்கள். அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது, யோவான் என்று பெயரிட்டார். அந்த யோவான் யார் என்றால் யோவான் ஸ்நானகன். ஏசப்பாவுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக அவளுக்கு வழியை ஆயத்தப்படுத்தி எப்பேற்பட்ட ஒரு ஊழியம் முன்பே கிடைத்திருந்தால் சாதாரண ஒரு இதே மாதிரி சகரியா மாதிரி அவன் மகன் ஒரு ஊழியம் செய்திருப்பான், அவ்வளவுதான். தூபம் காட்டி இருப்பான், அவ்வளவுதான். இது உலகம் அறிந்து வேதத்தில் குறிப்பிட்ட அந்த மகன் அவருக்கு கொடுத்தார். அன்னாளுக்கு அதே மாதிரி தான். உடனே கிடைச்சிருந்தா ஒரு சாதாரண மகள். அவள் நிந்தையை சகித்து ஒரு நாள் எல்லாம் ஒப்பு கொடுத்து விட்டு போனார். அவளுக்கு சாமுவேல் பிறந்தார். சாமுவேல் தீர்க்கதரிசி, ஆசாரியன், நியாயாதிபதி. பாருங்கள், கிங் மேக்கர் அவன் தான் சவுலுக்கு அபிஷேகம் பண்ணினவர் ராஜாவாக. தாவீதுக்கு அபிஷேகம் பண்ணணும் அவன்தான். எப்பேற்பட்ட குழந்தை யோசித்து பாருங்கள். அப்படித்தான் நமக்கும். ஏன் இவர்களுக்கு தாமதித்து நிந்தைகளை சகிக்க வைத்து பின் கொடுத்தார்? தேவ மகிமை வெளிப்பட வேண்டும். சாதாரண குழந்தையை கொடுக்க அவர் திட்டமிடவில்லை. இந்த இடத்தில் நீங்கள் ஒன்று கவனிக்க வேண்டும். நம்மை அவர் ஆசீர்வதிக்கும் பொழுது நமக்கு அது புரிவதில்லை. ஆனால் இப்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒன்று கேட்கிறோம், தவறில்லை. எதை வேண்டுமானாலும் கேட்கலாம். 3000 குறிப்பு கொடுத்தால் அவர் ஏற்றுக்கொள்வார். அவர் சோர்ந்து போவதில்லை, அவர் இலைப்படுவதில்லை. நம்ம காரியத்தில் அவர் சோர்ந்தே போக மாட்டார். ஆனால் நம்முடைய விஷயத்தில், நம்முடைய குடும்பத்தில் அவருடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒரு காரியம் அவர் நம்முடைய வாழ்வில் செய்யும் பொழுது, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது, ஒரு உயர்வை கொடுக்கும் பொழுது, அது மகிமை அவருக்கு சேர வேண்டும். அப்பா, இது கர்த்தரால் மட்டும்தான் முடியும். அந்த ஆசீர்வாதம் அவ்வளோ மகிமையாக இருக்கும். நம்ம சுற்றி இருக்கிறவர்கள் பார்த்து, இவர்கள் வழிபடுகிற தேவன் அப்படி. இந்த 3 காரியங்கள் வெளிப்பட வேண்டும். உடனே படித்து முடிச்சோடனே வேலை கிடைத்திருந்தா, இன்டர்வியூக்கு போன உடனே வேலை கிடைச்சிருந்தா, நம்ம என்ன சொல்லியிருப்போம்? அவன் அவ்வளவு கெட்டிக்காரனாக்கும், அத்தனை பட்டங்களெல்லாம் வச்சுருந்தானாக்கும் என்று சொல்லி மகிமையை நாம் எடுத்துக்கொள்ளும். இன்டர்வியூக்கு போய் கிடைக்காமல் சோர்ந்து இனி அவ்வளவுதான், என்னவோ நடக்கட்டும் என்று இருக்கும் பொழுது ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ வருது. அங்கேயெல்லாம் கிட்ட கூட போக முடியாது. ஏன்னா ஏற்கனவே அவங்களாம் செலக்ட் பண்ணி வைத்திருப்பார்கள். அது அவ்வளோ பெரிய கம்பெனி, நமக்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் போய் பார்ப்போமே என்று போகும் பொழுது அங்கே முதல் ஆளாக நீங்கள் செலக்ட் ஆகிறீர்கள். தேவ மகிமை வெளிப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்ன 3 காரியங்கள் நம்மால் ஒன்றும் இல்லை. எல்லாம் கர்த்தரே தெய்வம். அவருடைய மகிமை வெளிப்பட வேண்டும். இதை பார்த்து மக்கள் வர வேண்டும் ஆண்டவரிடம். அது தேவ ராஜ்யத்திற்கு லாபம் இல்லாமல் அவர் எதையும் செய்ய மாட்டார். அப்படி அற்புதமான காரியங்கள் உங்கள் வாழ்வில் நடக்கும். எப்படி யோவான் ஸ்நானகன் பிறந்தானோ, எப்படி சாமுவேல் பிறக்கப்பட்டதோ, அதுபோல் உங்களுக்கு கிடைக்கும். அது எதுவாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, திருமண காரியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, தாமதம் இனி அவ்வளவுதான், நாமே வேறு வழியை பார்க்க வேண்டியதுதான் என்ற நிலைக்கு போய்விடாதீர்கள். ஒரு நூல் இழை போல விசுவாசம் இருந்தால் போதும். ஒரு கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் போதும். அதை பற்றி கொண்டிருங்கள். உயர்ந்ததை சிறந்ததை யாவரும் பார்த்து திகைத்து ஆச்சரியப்படும் வகையில் உங்களுக்கு கொடுக்க திட்டமிட்டுள்ளார். நிச்சயம் கொடுப்பார். சரிங்க, உயர்ந்ததே சிறந்ததே அவர் திட்டமிடும் முதலேயே கொடுக்கலாமே. இது நம்முடைய கேள்வி. முதலேயே கொடுத்திருந்தா கர்த்தர் மகிமை செலுத்தியிருக்க மாட்டோம். நம்ம ஜெபமாக்கும், உபவாசம் இருந்தோமாக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல மகிமையை நாம் எடுத்துக்கொண்டிருப்போம். 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்தில் 40 நாட்கள் கோலியாத்தில் பயமுறுத்தினார். அவனை அடக்க முடியவில்லை. 40 நாள், ஒரு நாள் 2 நாள், காலையிலும் சாயங்காலம். அப்படி முதல் நாளே அடக்கியிருந்தால் இஸ்ரவேல் மக்கள் நாங்களாக்கு எங்கள் திறமையாக்குன்ற கர்த்தருக்கு அங்கே இடமே இல்லை. 40 நாட்கள் பயந்து ஓடி கூடாரத்தில் ஒளிந்து கொண்டிருந்தார். அவர்கள் ஆண்டவரை தங்களோடு இணைத்து கொள்ளவே இல்லை. ஒரு சின்ன தாவீதின் மூலை செய்தான் என்றார் அவர்களுக்கு மிக வெட்கமாக இருந்திருக்கும். ஏன்? அவன் ஆண்டவரோடு ஆண்டவரை இணைத்து கொண்டவன். கர்த்தரை நீ தூஷிக்கிறாயா என்று முன்னாடி வைத்தான்.
இப்பொழுது அந்த படை முழுவதும் அதை பார்த்திருப்பார்கள். ஆண்டவர் மகிமைப்பட்டிருப்பார். பிரசங்கி 3:11 சொல்வது போல அவர் எல்லாவற்றையும் அதனதன் காலத்தை நேர்த்தியாக செய்து முடிக்கிறவர். அன்று சொன்னதை என்றும் செய்வார். சபைக்கு செல்லுவதை, ஜெபிப்பதை, துதிப்பதை, ஸ்தோத்திரம் செலுத்துவதை ஏதும் நடக்கவில்லை என்பதற்காக நிறுத்திவிடாதீர்கள். மத்திய 17ஆம் அதிகாரத்தில் ஒரு தகப்பன் பிசாசு பிடித்த மகனை கொண்டு வந்து கெஞ்சுகிறான் இயேசுவிடம், ஏதாவது செய்யுங்கப்பா, என்னுடைய அவிசுவாசம் நீங்க ஏதாவது செய்யுங்கப்பான்னு கண்ணீர் விட்டு அழுகிறான். அப்படி நம்ம ஜெபம் இருக்கட்டும், ஏதாவது செய்யுங்கப்பா. அவிசுவாசம் தான் சில சமயத்தில் வருகிறது, அதற்கு போக்க நீங்க தான் சொல்ல வேண்டும் என்று கேளுங்க. கரங்களையும் கண்களையும் பரத்திற்கு நேராக உயர்த்துங்கள், அவரையே சார்ந்திருங்கள். நீங்கள் எப்பொழுது அவரையே சார்ந்திருக்க நிலைக்கு வந்து உடைந்து போய் இருக்கிறீர்களோ அன்றே அது நடக்கும். அதுதான் வழி. அந்த பெயின் அப்படி இருக்க வேண்டும். அதி சீக்கிரத்தில் உங்கள் குடும்பத்தில் வேலையாகட்டும், பிஸ்னஸ், உறவு, கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் தேவ மகிமையை காண்கும்படி அது நடக்கும். சாதாரண காரியம் அல்ல, காண்கும்படி நடக்கும். லாசரு எப்படி அடக்கம் பண்ணி 4வது நாள் எழுப்பி கொடுத்தாரோ அதுபோல உங்களது எல்லா இதையும் திரட்டி கொள்ளுங்கள். உங்கள் திறமையெல்லாம், உங்களுடைய வயசெல்லாம் திரட்டி கொண்டு அவருடைய பாதத்தில் இருக்கும். உங்களுக்கு அற்புதத்தை கற்பனை கூட நீங்கள் பண்ணி பார்க்க மாட்டீர்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள். எல்லாவற்றிலும் உங்களுடைய வாழ்வில் எல்லா எல்லையிலும் காண்பீர்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் அடியாளை இறுக பிடித்து கொள்ளும். உங்கள் பிரசனத்திலே இருக்க விரும்புகிறோம். கிருபை தாரும். உம்மையே பற்றி கொண்டு கிருபை தாரும். உமது மகிமை எங்கள் வாழ்வில் எல்லை எங்கும் காண்போம் என்று அறிக்கை செய்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு எனக்கு வாக்கு கொடுத்தவர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னுடனே இருக்கிறார். இந்த நினைவு எனக்கு போதுமானது. ஆமேன். ஹல்லேலூயா.